வணக்கம். ராஜேஸ்வரி நரேன் கிஷன் பேசுறேன். இன்னைக்கு மகாபாரதத்தை பற்றில கந்தரு மகாராஜா இருக்காருல, அவருடைய முதல் மனைவி கங்காதேவி, இரண்டாவது மனைவி சத்தியவதி. சத்தியவதியை பற்றி இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. இப்போ உபரி சரண்னு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சாரு. அப்போ அவர் முதல் நாள் மனைவியோட சேர்ற அன்னைக்கு அவங்க முன்னோர்கள் காட்டுல போய் மான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லும்போது அவங்க பேச்சு கேட்டுட்டு அவங்க காட்டுக்கு போயிடாரு. அப்போ அந்த வனத்துல இருக்கும்போது இயற்கை சூழ்நிலை தன்னை மறந்து தன் மனைவி நடக்கும்போது அவர் வெண்டுக்கல் வழியில் வந்துடுது. அதை எடுத்து கழுகுகிட்ட கொடுத்து இந்த கழுகை போய் மனைவியிட சேர்த்துருன்னு சொல்லும்போது இந்த கழுகு எடுத்துட்டு போகும்போது இன்னொரு கழுகு பார்த்துட்டு அது ரெண்டு சண்டை போட்டு அந்த 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 விண்டுக்கள் அந்த தண்ணியில விழுந்துருது. அப்போ ஒரு மீன் அது முழுங்குது. அந்த மீன் என்னன்னா அப்சரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மீன். அது பிரம்மதேவனுடைய சாபத்தினால அப்சரஸ் மீனா போயிடுச்சு. அது போய் அந்த விண்டை முழுங்கிடுச்சு. அது வயிற்றுக்குள்ள 2 குழந்தைகள் தரிச்சிருக்கு. அது அந்த மீனை போய் அந்த மீனை பிடிக்கும் போது வயிற்றுல 2 குழந்தை இருக்கு. ஆண் ஒண்ணு பெண் ஒன்று குழந்தை இருக்கு. அந்த குழந்தை இந்த நாட்டு ராஜா உபரிசரன் தான் ஆட்சி. தன்னுடைய குழந்தைன்னு தெரியல அவருக்கு. அந்த ஆண் குழந்தைய மட்டும் வாங்கிக்கிட்டு பெண் குழந்தைய அந்த மீனவன்கிட்ட குடுத்துறாரு. மீனவன்கிட்ட போகும்போது அந்த பெண் குழந்தை சத்தியவதின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சத்தியவதி ரொம்ப அழகானவங்க அவங்க. அந்த பொண்ணு வளர்ந்துட்டே இருக்குது. ஜமுனை நதிக்கரையில இக்கரைக்கும் அக்கறைக்கும் போகும் மக்களை கொண்டு வரும் அந்த மீன் பிடிக்கிறது தொழிலா தன் தகப்பனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சத்தியவதி. அப்போ ஒரு முனிவர் என்ன பண்றாரு, பராகர்னு முனிவர். அவர் பேர் பராகர். அந்த பராகர் என்ன பண்ணாரு, இவருடைய அந்த யமுனை நதிக்கரையில அந்த வராங்க. அப்போ அந்த இவருடைய சத்தியவதியுடைய அழகை பார்த்து மயங்குறாரு. ஒரு நாள் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படி. என்ன சுவாமி இப்படி கேட்குறீங்க திடீர்னு, இந்த மாதிரி எல்லாரும் நம்மளை சூழ்ந்து எல்லாரும் இருக்காங்களேன்னு சொல்லும் போது மேகக்கூட்டம் மறைஞ்சிடுது. அப்போ சொல்றாங்க, நம்ம சுவாமி நாம அந்த முனிவருக்கு பயந்துட்டு என்ன பண்றாங்க, என்னுடைய தகப்பன் என்னை நம்பி இருக்கிறாரு, இந்த தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது, நீ இந்த மாதிரி குழந்தை பிறந்தோடனே நீ கன்னித்தன்மையை அடைஞ்சிடுவ, உன் மேல இருக்க மீன் வாடை உன்னை விட்டு போயிரும், நறுமணம் கவல்னு சொல்லும் போது குழந்தை சரின்னு சொன்ன பிறகு அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வியாச முனிவர்னு சொல்றாங்க. அந்த வியாச முனிவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நாள் தாய்கிட்ட இருந்துட்டு நான் தவம் மேற்கொள்ளுன்னு சொல்லிட்டு அவங்க காட்டுக்கு போயிடாரு. எப்போ என்னை கூப்பிடுறியோ அப்போ உனக்கு முன்னாடி நிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. அப்போ அந்த எப்படி வியாச முனிவர்னு யாருன்னா, இந்த மகாபாரத நூல் வர்றதுக்கு காரணமானவர் இவர் தான். இவர் சொல்ல சொல்ல யாரு எழுதுறதுமோ பிள்ளையாட்ட போய் கேட்கும் போது, நான் உனக்கு உதவி செய்யணும், நான் எழுதுவேன், ஆனா நிறுத்தாவும் சொல்லணும்னு சொல்றாரு. சரின்னு நிறுத்தாவும் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த எழுத்தாணி கீழே உடஞ்சிருது. உடனே தந்தத்தை பிடுங்கி திருப்பி எழுதுறாரு மகாபாரதத்தை. மகாபாரதம் நூல் வெளியில வந்த காரணமே இந்த வியாச முனிவர் தான். இப்போ சரின்னு அவங்க திருப்பி நம்ம தகப்பனார்கிட்ட மீனவர்கிட்ட வந்துடுறாங்க சத்தியவதி. அப்போ ஒரு நாள் தந்தூர் மகாராஜா அந்த யமுனை நதிக்கரையில வரும்போது நறுமணம் வீசும்போது இந்த சத்தியவதியை பார்க்கும்போது அவர் அழகுல மயங்கிட்டு, நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் திருமணம் செய்யணும்னா நான் தான் பட்டத்து ராணி ஆகணும், என்னோட குழந்தைகள் எல்லாம் ராஜா ஆகணும்னு சொல்லும் போது இது எனக்கு முடியாது, எனக்கு மகன் இருக்கான்னு சொல்லிட்டு நாட்டுக்கு வந்துடுறாரு தந்தூர் மகாராஜா. அப்போ பீஷ்மர் அவருடைய மகன், அவர் தேவவரதன், கங்கை மைந்தன், கங்கை மதன் அவரு. அவர் இந்த மாதிரி தகப்பனார் சோகமா இருக்கிறத பார்த்தோன்னா சத்தியவதி கிட்ட வராங்க. அம்மா தாயே, நான் பிரம்மச்சரியம் மேற்கொள்றேன், உங்களுடைய பிள்ளைங்களே நீங்க அரசாட்சி ஆகட்டும் அப்படின்னு சொன்னோம்னா 2 பேருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்ப முதல் குழந்தை சித்திரகான் அப்படின்னு பிறக்கிறான் அந்த பையன். 2வது விசித்திர வீரன் அந்த பையன். இந்த சித்திரகான் ரொம்ப இளமையிலேயே ரொம்ப எல்லா கலையும் கற்று போர் பண்ணும்போது கந்தர்வ மன்னரால் சின்ன வயசுல இறந்து போயிடாரு. அப்புறம் அடுத்த விசித்திர வீரன் நல்ல கலையெல்லாம் கற்று எல்லாம் சிறப்புடன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது திருமணம் செய்யணும்னு சொல்றாரு சத்தியவதி. அதனால காட்சி மன்னோட மகளை அம்பிகா அம்பாலிகா 2 பேர்த்தையும் கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. திருமணம் பண்ணி முடிச்சோடனே விசித்திர வீரன் காசு நோயினால இறந்து போயிடுறாரு. அப்ப நாட்டுக்கு ராஜா இல்லைன்னு ரொம்ப கவலைப்படும் போது பீஷ்மர்கிட்ட போய் சொல்றாங்க. பீஷ்மர்கிட்ட சொன்னா, என்னுடைய 2 மருமகளையும் நீங்க தான் திருமணம் செஞ்சுக்கணும். அம்மா நான் பிரம்மச்சரியத்தை நான் மேற்கொண்டிருக்கேன், என்னால முடியாதுமா அப்படி சொல்லும்போது, சரிப்பா வியாசர் முனிவர், வியாசர் என்னோட மகன் தான் பார்த்துட்டு தன்னை முற்காலத்துல கதையெல்லாம் நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே
அந்த வியாச முனிவரை நினைக்கும் போது என் தாய் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. தவத்துல இருந்து கலந்து நாட்டுக்கு வரும்போது, தாயே என்ன என்னை அழைச்சிங்கன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நாட்டுல ராஜா இறந்து போயிட்டாரு. எனக்கு இந்த 2 மனைவி மூலமா ஒரு நாளை குழந்தை பிறக்கணும்னு சொல்லும்போது, அம்மா எனக்கு 1 வருஷ காலம் 2 பேரும் தவம் இருந்தாதாம்மா நான் திருமணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா உன்னுடைய பேச்ச நான் கேட்கிறமான்னு சொல்லிட்டு முதல் மருமகளை அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த முதல் மருமக வியாச முனிவர் இத்தனை கால தவம் பண்ணி வெறும் அழுக்கான ஆடைகளையும் விரிந்த தலைமுடி கண் சிவந்த கண்ணை பார்த்தோன்னு பயந்துடுறாங்க. பயந்தோன்னா அவங்க என்ன கண்ணை மூடிக்கிறாங்க. கண்ணை மூடணும்னு என்ன பண்றாங்க, அந்த கண் இல்லாத குழந்தை பிறக்குது. அப்போ தாய் கேக்குறாங்க, இந்த மாதிரி அண்ணாப்பா அம்மா 1000 யானை கொண்ட பலம் உள்ள குழந்தை பிறக்கும், பல ஞானம் உள்ள பையன் பிறப்பான். ஆனா கண்ணு மட்டும் தெரியாதுமா, குருடனா தான் இந்த பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னப்பா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2வது மருமகளை பார்க்கும்போது, 2ஆம் மருமகள் போகும்போது அவன் அந்த வியாச முனிவரை பார்த்தோன்னு மெய் சிலுத்து அப்படியே ரொம்ப பயந்து நடுங்கி இருக்கும் போது இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை ரொம்ப மெலிந்த தேகத்தோடு இந்த குழந்தை பிறக்குது. அப்படி இந்த மாதிரி பார்த்தோன்னே இந்த மாதிரி மெய் சிலுத்த உடம்பா இருந்ததுனாலதாம்மா இந்த மாதிரி மெலிந்த திரேகம் உள்ள குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பணிப்பெண் போகுது. பணிப்பெண்ணா நீ முதல் மருமகள் அனுப்பும்போது பணிப்பெண்ணு அனுப்பிச்சுடுறா. பணிப்பெண்ணு ரொம்ப அவளுக்கு பணிவிடை செஞ்சு ரொம்ப மரியாதை கொடுத்து இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு, உனக்கு விதுரன் பையன் பிறப்பான். அவன் உனக்கு நல்ல பிரசித்தி பெற்ற ஞானமுள்ள பையன், அறிவுள்ள பையன் உனக்கு மகனா பிறப்பான் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோன்னா சொல்லிட்டு தன்னோட அம்மா கிட்ட தன் தாயிட்ட சொல்லிட்டு அவங்க தவத்துக்கு போயிடுறாரு. இப்போ இந்த 3 குழந்தைக்கும் பேர் வைக்கிறாங்க சத்தியவதி. முதல் குழந்தைக்கு திருதராஷன், 2வது குழந்தைக்கு பாண்டு, இந்த பணிப்பெண்ணுக்கு பிறந்த குழந்தைக்கு விதுரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த கண்ணு தெரியாத பையனுக்கு அரசர் செய்யும்னாலும் பாண்டு தான் அரண்மனையில ஏறுறாங்க. விதுரன் பணிப்பெண்ணுக்கு பிறந்தனால அவன் மந்திரி பொறுப்பை போட்டு இந்த நாட்டை சிறப்புடன் ஆட்சி செஞ்சாங்க. நன்றி, வணக்கம்.